ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிசஸ் கிச்சன். எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்டா வாயில வச்ச உடனே கரையக்கூடிய இந்த இனிப்பு கொழுக்கட்டைய விசேஷ தினங்கள்ல செய்து சாமிக்கு நெய்வேத்தியமா படைச்சிட்டு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இது நல்ல சாஃப்டா வர்றதுக்கு சில டிப்ஸோட எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வைத்த பாசிப்பருப்பு, 1 கப்பு பொடி பண்ணின வெல்லம், 1 கப்பு அரிசி மாவு, 1 ஸ்பூன் எள்ளு, 4 ஏலக்காய். தேவையான பொருட்களை இது போல் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட பொடி பண்ணின 1 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப்பு அரிசி மாவு எடுக்க போகிறோம்ல, அதனால் 1க்கு 2 அளவில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளை கட்டிகள் நல்லா கரையணுங்க. அதுவரை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது எதுக்காகனா, நம்ம எடுத்துருக்கிற வெள்ளத்தில் ஏதாச்சும் தூசு மண் இருந்துச்சுன்னா இது போல் கரைச்சி நம்ம வடிகட்டும் போது அந்த ஃபில்டர்லேயே தூசு மண்ணெல்லாம் வந்துடும். அதனால தான். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளைக்கட்டிகள் நல்லா முழுமையாக கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பவுலில் இது போல் வடிகட்டி வச்சு இந்த வெள்ளை தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட்டான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக இது போல் வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலர் மாற விடக்கூடாது. இந்த தேங்காவை நெய்யில் வறுக்கும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதே போல் தேங்காவை அதிகமாக சேர்க்க வேணாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறி இருக்குல்ல. இந்த பக்குவத்தில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து லைட்டாக இது போல் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுபட்ட பிறகு இப்போ இது கூட 10 நிமிஷத்துக்கு ஊற வைத்த பாசிப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. இந்த கொழுக்கட்டைகளை சாப்பிடும்போது இடையில பாசிப்பருப்புகள் கடிபடும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட வடித்து வைத்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இனிப்பு செய்யும் போது 1 பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும். அப்போ தான் அந்த இனிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு முறை இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு முறை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வைத்த 1 கப்பு அரிசி மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்திங்கன்னா டக்குன்னு கட்டி பிடிக்கும், சரியாக மாவு வேகாது. அதனால் ஒரு கையில் அரிசி மாவு, ஒரு கையில் இந்த கரண்டியை வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் நான் உங்களுக்கு அது சரியாக காமிக்க முடியல. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் அரிசி மாவு இந்த சர்க்கரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டிகள் விழாமல் இந்த மாவு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா பிறண்டு வரணும். தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அந்த பக்குவத்தில் இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சூடான பேன்லேயே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாவு ரொம்ப கெட்டியாகிடும், அப்புறம் கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் உடனே ஒரு பவுலில் இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு இதனுடைய சூடு குறையட்டுங்க. அதுவரை அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த ஹீட்டிலே மாவு நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ கையில் நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு
இது நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதுபோல நல்லா கைகள வைத்து பெசஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த கொழுக்கட்டை மாவு ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது. அப்படி லூஸா இருந்துச்சுன்னா, கொழுக்கட்டைகள் பிடிக்க வராது. அதேபோல ரொம்ப டைட்டா இருந்தாலும் கொழுக்கட்டைகள கடிச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். இப்ப கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு, இதிலிருந்து கொஞ்சமா மாவ இது போல எடுத்து நல்லா கைகளால உருட்டிக்கோங்க. இது போல ஒரு ஷேப் பண்ணிட்டு, இந்த 4 விரலால இது போல ஒரு லைட்டா ஒரு பிரஸ்ஸிங் குடுங்க. பாருங்க, சூப்பரா பிரஸ்ஸிங் ஆயிடுச்சுல்ல. அவ்வளோதான். நல்ல ஒரு அழகான ஷேப்ல வந்துடுச்சு. இப்ப இதே போல எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் மாவு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சுடு தண்ணிய தெளிச்ச மாரி சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சுக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். சப்போஸ் மாவு லூஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, மறுபடியும் அதே பேன்லயே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா ஆயிடும். இப்ப எல்லா கொழுக்கட்டைகளையுமே நம்ம எந்த பிளேட்ல வேக வைக்க போறோமோ, அந்த பிளேட்ல வாழை இலைய சேர்த்துட்டு, இது போல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாழை இலையில கொழுக்கட்டைகள் செய்யும்போது நல்ல மணமாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டுங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து. இப்ப பாருங்க, இட்லி பானையில நல்ல தண்ணி சூடா கொதிச்சிட்ருக்கு. இப்ப இந்த கொழுக்கட்டை பிளேட்ட இது மேல இது போல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இட்லி பானையில வேக வைக்க போறேன். உங்களுக்கு ஸ்டீமர் பிளேட் இருந்தா கூட நீங்க அதில கூட வேக வச்சுக்கலாம். இப்ப இத அப்படியே மூடி போட்டு 8 டூ 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்ப ஓப்பன் பண்ணலாங்க. பாருங்க, பார்க்கும்போதே நல்லா அந்த கொழுக்கட்டைகள் ஷைனிங்கா இருக்குல்ல. அதேபோல அந்த இலையும் நல்லா வாடி இருக்கு பாருங்க. அப்ப இந்த கொழுக்கட்டைகள் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இத அப்படியே கிடிக்கால எடுத்து இது போல வச்சுருங்க. நல்லா சூடா இருக்கும். இப்ப இதனுடைய சூடு நல்லா ஆறட்டுங்க. அவ்வளோதான். இப்ப பாருங்க, ஒரு சூப்பர் டேஸ்ட்ல இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விசேஷ தினங்கள்ல இது போல இனிப்பு கொழுக்கட்டை செய்து சாமிக்கு நெய்வேத்தியமா படைச்சுட்டு, எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு குடுத்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியா, இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல குடுத்திருக்கிற அளவின்படி சில டிப்ஸோட நீங்களும் செய்து பாருங்க. நல்ல சாஃப்ட்டான வாயில வச்ச உடனே கரையக்கூடிய இனிப்பு கொழுக்கட்டை உங்களாலயும் செய்ய முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷோ ஆகும். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.